ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஃபால் கலர்ஸ் அண்ட் ஃபால்னால் நம்ம வீட்டில் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கம்பைலேஷன் தான். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 வீக்ஸாக என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபால் அண்ட் ஸ்ப்ரிங் அப்போ நான் யூஸ்வலி டீப் கிளீனிங் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வெரி ஃபுல்லாக காமிச்சு உங்களை போர் அடிக்க விரும்பல. ஸோ குட்டி குட்டி இடங்கள் நான் டீப் க்ளீன் பண்ணது அண்ட் என்னென்னலாம் யூஸ்வலாக ஃபால் திங்ஸ் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷார்ட்டாக கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை தவிர்த்து நிறைய டிரைவ்ஸ் போகணும் இந்த 3 வீக்ஸில். ஸோ நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டேன் ஃபைனலி. ஸோ அதனால் நான் டிரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் நிறையா டிரைவ்ஸ் போனோம். எவ்ரிடே ஒரு ½ அன் ஹவர் அந்த மாதிரி போவோம். ஸோ அப்போ வந்து ஃபால் கலர்ஸ் பார்த்தது அது எல்லாமே சேர்த்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோடைய செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த ஃபால் கலர்ஸ், அந்த டிரைவ், அது மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாமே வரும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சம்மர் முடிஞ்சு ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டெம்பரேச்சர்ஸ்லாம் கூலாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எல்லா இலையும் விழறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக கலர்ஸ் சேஞ்ச் ஆகி நம்ம கண்ணை வந்து ரொம்ப பறிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே விழும். ஸோ வீட்லேயும் வந்து ஃபால் இது பண்ணுற மாதிரி ஒரு டெக்கரேஷன் வைக்கலாம்னு சொல்லிட்டு டாலராமெல்லாம் அழகாக இந்த ஒரு கொடி பார்த்தேன். சரி, அதை வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த லைட்ஸோட இது பண்ணி வச்சேன். ஸோ இன்டோர்ஸ் விட அவுட்டோரில் தான் வந்து ஃபால்னா டெக்கரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணி வைக்கணும். ஸோ கொஞ்சம் டெக்கரேட் பண்ண வீட்னா பசங்க வந்து ஹாலோவின் அப்போ வந்து பார்க்கறதுக்கு வந்து ஆசையாக வருவாங்க. ஸோ அதனால் க்ளீன் பண்ணலான்னு வித்யுத்தையும் என்கேஜ் பண்ணிக்கிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இயர்லி ட்வைஸ் வந்து நான் ஃபுல்லாகவே தண்ணியோட வாஷ் பண்ணி விட்டுருவேன் இந்த ஏரியாலாம். Vidyut, what are you doing? I'm washing the car like this. You are washing the car? With paper and the water. Oh, okay. Is that a paper or a cloth? Cloth. Okay, you are washing it with a cloth? Yeah. So you are washing all your toys? That's amazing. So that Halloween can be ready. Oh, we can be ready for the Halloween? That's amazing. That's why I'm doing it. That's why you're doing it? Okay, okay. ஸோ வித்யுத்தும் பயங்கர ஆக்டிவாக இந்த மாதிரி க்ளீனிங்னா அவனும் வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஸோ ஒரு வழியாக இந்த ஏரியா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு கீழெல்லாம். ஸோ இந்த சைக்கிள்ஸு அதுக்கப்புறம் நம்மளோட டாய்ஸ்லாம் எடுத்து ஷெட்டில் எங்கேயாவது வைக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வந்து டெக்கரேஷன்ஸு. ஸோ லாஸ்ட் இயர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இதெல்லாம். ஏன்னா அப்போ தானே வீடு வாங்கி இது பண்ணுது. ஸோ அதனால் இருக்கிறத வச்சு முதல்ல செட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குமே, சரி வால்மார்ட்டில் ஏதாவது டெக்கரேஷன்ஸ் இருக்கா, இனிவே பம்ப்கினும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வால்மார்ட் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அங்கே பார்த்தா அவ்வளோ காஸ்டியூம்ஸ். வித்யுத்க்கு காஸ்டியூம் நான் ஆக்சுவலி அமேசான்லேயே வாங்கிட்டேன். ஸோ அது வந்து நான் சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் வந்து ஹாலோவின் அப்போ வந்து ரிலீஸ் ஆகிற வீடியோவில் அவன் என்னவா வந்து இந்த வருஷம் வேஷம் போடுறான்னு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஃப்ராக், என்ன மிஸ்டர் கெக்கோ, அந்த வேஷம் போட்டிருந்தான். ஸோ அது பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ இந்த வருஷம் என்னன்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வால்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெக்கரேஷன்ஸ் ரொம்ப அழகழகாக இருந்தது எல்லாமே. ஸோ ரொம்ப பேயாக இருந்தால் நானே பயந்துருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறலாம் எடுக்காமல் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃபன்னாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கேரக்டர் இருக்கிற மாதிரி, அதாவது மூவி கேரக்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப கொஞ்சம் பயம் இல்லாத நல்ல பேய் மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சாக்லேட்ஸ் அவ்வளோ கொட்டி கிடந்தது. ஏன்னா பசங்க வந்து ஹாலோவின் அப்போ வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்னு வந்து கேட்கும் போது கொடுக்கறதுக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்பைடர் வெப் வந்து கலர் கலராக நம்ம வீட்டில் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அப்புறம் இந்த மாதிரி பலூன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சரி பம்ப்கின் பலூன் வாங்கலாமா இல்லை வேறு என்ன பலூன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ வித்யுத் வந்து இப்போ ரீசெண்டாக பா பெட்ரோல் ஃபேன். ஸோ அதனால் பா பெட்ரோல் இது வாங்கலான்ற மாதிரி டிசைட் பண்ணோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வால்மார்ட்டில் இருக்கிற எல்லா கலெக்ஷன் ஆஃப் காஸ்டியூம்ஸ். ஸோ அங்கே அடுக்கி வச்சுருந்தாங்கல்ல, அதில் சரியாக தெரியல. சரி இந்த போர்டு வந்து எடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஹாலோவின் வந்து இங்கே அப்படி ஒரு பயங்கர ஒரு ட்ரெண்டிங் ஃபெஸ்டிவல் இது. ஸோ பயங்கர ஜாலியாக எல்லா குட்டீஸும் ட்ரிக் ஆர் ட்ரீட்னு அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன், நம்ம வீட்டுக்கு வர்ற குட்டீஸ் எல்லோரும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, சரி நம்ம ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்டர், அப்புறம் சேஸ் உடைய பலூன் மாதிரி பெருசாக, அப்புறம் ஒரு ஹேர் பேண்ட் வாங்கினேன். நம்ம வீட்டுக்கு வர குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஹாலோவின் தீமில் இருக்கிற ஒரு ஃப்ரூட் ஸ்நாக் ஆட்டம், அது ஐ திங்க் கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து குட்டி குட்டி சாஷேஸ் இருக்கும் அது. அப்புறம் இந்த மாதிரி பம்ப்கின்ஸ் அழகாக இருந்தது, ரேப் பண்ணி மில்க் சாக்லேட்ஸு. சரி இது
அதுக்கப்புறம் நம்ம ஊரில் ஆல்ஃபன்லிபி கிடைக்கும் இல்லையா, ஸோ அது வந்து இந்த ஊரில் அதே டேஸ்ட் இருக்கிற ஒரு சாக்லேட். அப்புறம் ரோஷியர் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப வெல் ட்ரெஸ்டு குட்டீஸ்க்கெலாம் இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சரி நம்ம ஃபால் வந்தாலே அடுத்தது ஆரம்பிக்கும். என்னென்னா நம்ம இங்கே வந்து ஸ்ப்ரிங் அண்ட் சம்மரில் தான் வந்து ஃப்ளாரல்லாம் போட்டுப்பாங்க, பூ போட்ட டிசைன்லாம். ஸோ வின்டர் அண்ட் ஃபால் அண்ட் வின்டருக்கு வந்து ஃபால்க்கு வந்து மோஸ்ட்லி பிளெய்டு, அதாவது கட்டம் போட்டது மாதிரி போட்டிருப்பாங்க. அண்ட் வின்டருக்கு ஸ்வெட்டர்ஸ். சரி எனிவே நம்ம ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து வைக்கிற நேரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாரல் ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து மடித்து உள்ளே தள்ளிட்டு இருந்தேன். ஸோ இந்த பேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமேசானில் வந்து நான் வாங்கினது. ஸோ நம்ம அமேசான் டாப் ஃபைன்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும், நான் அதை கூட லிங்க் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் இருக்குது. ஒரு 3 பேக்ஸ் வந்து $19. பட் அதுக்குள்ளே அவ்வளோ துணி வந்து கொள்ளுங்க. ஸோ நீங்கள் என்டையர் வார்ட்ரோபே அந்த 3 பேக்கில் வச்சாலுமே உங்களுக்கு நிறையா இருக்கும். ஈவன் இஃப் யூ பை அ லாட் ஆஃப் க்ளோத்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஷாப்பஹாலிக்காக இருந்தாலுமே அது பார்த்தோம். அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் பார்க்கவும் அழகாக இருக்குது நம்ம துணியை அடுக்கி வச்சுட்டு வைக்கும் போது. ஸோ கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள், நான் கீழே லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்புறம் சம்மர் அப்போ போட்டுண்ட வந்து ஃப்ராக்ஸ் அதெல்லாம் தேவைப்படாதுன்ட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ அப்புறம் இங்கே பாருங்கள் ஸ்வெட்டர்ஸ்லாம் எடுத்து ஏற்றியாச்சு. இதுதான் டீப் க்ளீனிங்கில் மெயினாக. மற்றதெல்லாம் நம்ம ரெகுலராக அந்த ஜன்னல் துடைக்கிறது, ஒட்டடை அடிக்கிறது அண்ட் டஸ்ட் பண்ணுறது, அப்புறம் பெருக்கி துடைக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் கீழே அந்த கார்னர்ஸ் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ட்ரைவ்ஸ் நாங்கள் போனது. ஸோ ஒரு 3 வீக்ஸ் எத்தனை ட்ரைவ்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ட்ரைவ்லேயும் பெஸ்ட்டாக எனக்கு தோணினதை வந்து ரெக்கார்ட் பண்ணி இதில் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ராம் தான் ரெக்கார்ட் பண்ணார், நான் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் போட்டு விட்றேன். ஸோ நான் லோடன் பேசி இந்த சாமை கெடுக்க விரும்பல. வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ட்ரைவை என்ஜாய் பண்ணுவோம்.